இந்த வீடியோவில் மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசியூட்டிக்கல்லேருந்து நம்மளோட ஃபார்மா டிபார்ட்மெண்ட்டுக்கு வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ என்ன வேகன்சி விட்டுருக்காங்க அண்ட் தென் சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் வசி. வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஸோ நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனலில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபார்மா அப்டேட் டே டு டே அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் நாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் நம்மளோட யூடியூப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனல் மூலமா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ்ல ஃபார்மசியூட்டிக்கலில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு எத்தனை பேருக்கு நான் சொல்லி தான் தெரியும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா லைக்கை தட்டி விட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ வந்து பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த அஃபிஷியல் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் இந்த வாட்ஸ்அப் சேனல் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் இந்த பிடிஎஃப் ஒரு டைம் படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரியும். ஸோ இப்போ நம்ம இந்த பிடிஎஃப் கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசியூட்டிக்கலில் டோட்டலாக 3 போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ 2 போஸ்ட் வந்து யங் ப்ரொஃபஷனலுக்கும் ஒரு போஸ்ட் வந்து கன்சல்டன்ட் கிரேட் ஜூனியர் கன்சல்டன்ட்டுக்கு வந்து போஸ்டிங் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ நான் வளவலன்னு மொத்தம் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணலை. மேக்ஸிமம் இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட சேனல் வந்து ரொம்ப சின்ன சேனல் அப்படின்றதுனால இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து இருப்பீங்களா அப்படின்னு வந்து தெரியல. ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக வந்து சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ கல்யா பொசிஷன் யங் ப்ரொஃபஷனல் அண்ட் தென் ஜூனியர் கன்சல்டன்ட்டு சீனியர் கன்சல்டன்ட்டு. ஸோ யங் ப்ரொஃபஷனலில் நம்பர் ஆஃப் போஸ்ட் 2, ஜூனியர் கன்சல்டன்ட்டில் ஒரு போஸ்ட்டு, சீனியர் கன்சல்டன்ட்டில் ஒரு போஸ்ட்டு. ஸோ சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யங் ப்ரொஃபஷனலுக்கு 70,000 பர் மந்த்துக்கு வந்து தராங்க. ஜூனியர் கன்சல்டன்ட்டுக்கு 80,000லேருந்து 1,45,000 வரைக்கும் சேலரி பேக்கேஜ் தராங்க. சீனியர் கன்சல்டன்ட்டுக்கு 1,45,000லேருந்து 2,65,000 வரைக்கும் சேலரி பேக்கேஜ் வந்து தராங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 32 இயர்ஸு, 45 இயர்ஸு, 50 இயர்ஸு. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தனித்தனியாக கேட்டகரிஸ் வைஸாக கொடுத்துருக்காங்க. 1 இயர், 3 to 8 இயர்ஸு, 8 to 15 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கன்சல்டன்ட்டுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி இன் ஃபார்மசியூட்டிக்கல் சயின்ஸ் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா பயோடெக்னாலஜி, எம்பிபிஎஸ், பிடெக், மெடிக்கல் டிவைஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஆர் பயோடெக்னாலஜி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யங் ப்ரொஃபஷனலில் மாஸ்டர்ஸ், எம்பிஏ, பிடெக் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் வந்து எலிஜிபிள். பட் ஆனால் மாஸ்டர் டிகிரி வந்து பண்ணியிருக்கணும். பி ஃபார்மசி எலிஜிபிள் கிடையாது. ஸோ மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும். ஸோ டிசரபிள் குவாலிஃபிகேஷனில் பர்சன் வந்து எம்ஃபில் பிஹெச்டி படிச்சிருந்தீங்கன்னா அடிஷன் குவாலிஃபிகேஷனு ஸோ நீங்களும் எலிஜிபிள்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் R&Dயில் ஐபிஆர், கிளினிக்கல் ட்ரையலு, அப்படி இல்லைனா ஒர்க் இன் ஃபார்மசியூட்டிக்கல் ஆர் மெடிக்கல் டிவைஸு கவர்மெண்ட்லேயோ ஆர் ப்ரைவேட் செக்டர்லேயோ நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ நீங்களும் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து தாராளமாக எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது தவிர்த்து வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எம்எஸ் ஆஃபீஸு, எம்எஸ் எக்ஸலு, ஸோ இதில் வந்து ஒரு குட் நாலேஜ் கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வித் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன், ரைட்டிங் அண்ட் அனலிட்டிக்கல் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸோட இருக்கணும் அப்படின்றது வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அண்ட் தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் இருக்க க்ரைட்டீரியா. அதனால் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னா ஸோ உங்களோட ஸ்கோப் ஆஃப் ஒர்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு 6 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ஸ்கோப் வந்து ஒரு டைம் வந்து படித்து வந்து பாருங்கள். ஸோ நான் உங்களோட டைம் வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. பிடிஎஃப்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் டிடக்ஷன் அண்ட் சோர்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டிஏடிஏ அண்ட் தென் லீவை பற்றி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபஷனல் கன்சல்டன்ட்டுக்கு 18 டேஸ் பர் இயருக்கு வந்து லீவ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் மட்டும் ஜஸ்ட் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா போதும். ஸோ சீரியல் நம்பர் 7ல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கண்டக்ட்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் கண்டக்ட்னா ஒன்றும் இல்லை. ஸோ எப்படி வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து எடுப்பாங்க அப்படின்ற ஒரு பேரை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ப்ரொஹிபிஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ எதனா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு வந்து அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன ஒர்க் இருக்கும், ஸோ எந்தெந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துல பிளேஸில் வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து கிளியராக ஒரு 8லேருந்து 10 பாயிண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே லாஸ்ட் டேட் ஆஃப் க்ளோசிங். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து 15 days ஆஃப் டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த நியூஸ் பேப்பர்.
ஸோ இன்னையோட 15 நாளில் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் நான் ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சப்போஸ் இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ நான் ஸ்க்ரீனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து தரேன். ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி மூலம் எனக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் மட்டும், இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் வந்து பண்ணலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரீப்ளை வந்து பண்ணுறேன். ஹோப் நான் ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ரிவ்யூவை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஃபார்மா கம்யூனிட்டி க்ரோ ஆக உங்கள் ஃபார்மா ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே பாசிட்டிவ். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன்.